ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ கிளர்க் மெயின் சீரீஸில் ரீசனிங்கில் ஒரு மெமரி பேஸ்ட் பசில் பார்க்கலாம். ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது, 7 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, 7 கலர்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது, ப்ரைஸ் ஆஃப் ஈச் புக் கொடுத்துருக்காங்க. லோவர் மோஸ்ட் கம்பார்ட்மெண்ட் 1, டாப் மோஸ்ட் 7. ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். Okay. 2 books are placed between 210 and yellow. Book whose price 160 is placed in compartment above pink but not on topmost. இதுவும் டைரெக்டாக போட முடியாது. டைரக்ட் க்ளூ ஃபஸ்ட்டு எங்கே இருக்கோ அதை பார்க்கலாம். 1 book is placed between 160 and 10. Black 160 to 100 கிடையாது. 160 100 கிடையாது. 210 வந்து 4th நம்பர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கான். அப்போ 210 210 210 210. ஓகே, 210 வச்சு ஃபஸ்ட்டு க்ளூ இருக்குது. 2 புக்ஸ் பிட்வீன் 210 அண்ட் எல்லோ. அப்போது எல்லோ மேலே வச்சு இன்னொரு பாசிபிலிட்டியும் போட்டுக்கலாம், கீழே வச்சு இன்னொரு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, தென் எல்லோ 210 வச்சு வேறு என்ன இருக்குது? Brown book is not placed in the lowermost compartment. The brown book is placed in an odd numbered compartment and below the book whose price is 210. 210 4th compartmentல இருக்குது. அதுக்கு கீழே ஆட் நம்பர்னா 3 and 1 தான். 1 வந்து பாட்டம் மோஸ்ட்லேயும் ப்ரௌன் வராதான். அப்போ மிச்சம் இருக்குது 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே தான் ப்ரௌன் போட முடியும். ஓகே, the green book is placed in an even numbered compartment. Green even number 642 தான் இங்கே இருக்குது. பட் நாட் இமிடியேட்லி பிலோ த ஒன் விச் இஸ் ஹேவிங் த எல்லோ புக். எல்லோ புக்குக்கு இமிடியேட்டாக பிலோ கிடையாது. இப்போ ஃபஸ்ட் 2 பாசிபிலிட்டியில் 6ல் க்ரீன் வராது, 4 இல்லைனா 2 தான் வரும். ஸோ 4 வச்சு 1 வச்சுக்கலாம், 2ல் 1 வச்சுக்கலாம். தென் அடுத்த 2ல் அடுத்த பாசிபிலிட்டியில் எல்லோ கீழே தான் இருக்குது. அப்போ எல்லோ கீழே வராதுன்னா மிச்சம் 3லேயும் வரலாம். 6 4 2 எங்கேனாலும் வரலாம். ஸோ 3லேயும் ஒவ்வொரு பிளேஸில் வச்சு போட்டுக்கலாம். க்ரீன் இங்கே, க்ரீன் 2, எல்லோ, ப்ரௌன் 210. ஓகே, தென் அடுத்து 180 placed below the book 140 but not immediately below. ஓகே, 140 கீழே 180 வருமா, ஆனால் நாட் இமிடியேட்லி சொல்லிட்டாங்க. அக்கார்டிங் டு த ப்ரைஸ் வேல்யூ ப்ளூ கலர் புக் இஸ் த நாட் த தேர்ட் ஹையஸ்ட் அமாங் தம். தேர்ட் ஹையஸ்ட் தான் 180. அப்போ ப்ளூ வந்து 180 கிடையாதான். ப்ளூ 180 கிடையாதான். ஓகே, there are 2 books placed between brown and 200. ஓகே, ப்ரௌன் நமக்கு தெரியும். ஸோ ப்ரௌனுக்கு 200க்கு இடையில 2 புக்ஸ்னால் 1 2 இங்கே தான் 200 வரும். இங்கே தான் 200 200 200 200. ஓகே, blue box is placed in an even numbered compartment and neither kept on the 6 numbered compartment nor priced 210. 210 கிடையாது, 6 நம்பர் கம்பார்ட்மெண்ட்டில் கிடையாது, ஆனால் ஈவன் நம்பரில் இருப்பாங்களாம். அப்போ என்ன அர்த்தம்? 210னா 4, தென் 210னா 4 6th கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்க மாட்டாங்களாம். அப்போ 4 6ல் இல்லை அப்படின்னா மிச்சம் இருக்க ஒரே ஈவன் நம்பர் 2 தான். அப்போ 2ல் தான் ப்ளூ வரும். இங்கே ஆல்ரெடி க்ரீன் இருக்குது, அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் க்ரீன் இருக்குது, இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, 1 book is placed between pink and blue கலராக. பிங்க்குக்கும் ப்ளூக்கும் இடையில் 1 புக் இருக்கணுமா.
ப்ளூக்கும் பிங்க்குக்கும் இங்கே ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் பிங்க்கு போட முடியாது, ஆல்ரெடி இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டியும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். மிச்சம் 2 மட்டும் தான் இருக்குது. இதில் பிங்க்கு ப்ளூ 1 அப்படின்னா பிங்க் இங்கே போடலாம். ஓ இதுலேயும் போட முடியாது, ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரே பாசிபிலிட்டி எடுத்து இன்னொன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் 200, பிங்க் 210, ப்ரௌன், ப்ளூ, எல்லோ. இதை போடாமல் கூட போடலாம், பட் ஆனால் போட்டோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேன்சல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஸோ மிச்சம் 2 தான் இருக்குது. அந்த 2 கலரு ஓகே எந்த இடத்துல எந்த கலர் வருங்கிறத யோசித்து போடுறதுக்குள்ளே இப்படி நம்ம ஒரு பாசிபிலிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். பிளாக்கு ஆரஞ்சு மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் பிளாக் வச்சு செகண்டில் ஆரஞ்சு வச்சுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டில் ஆரஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்து பிளாக் வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க வேறு? 2 books 210 yellow. ஓகே 160 அபோவ் பிங்க். பிங்க்குக்கு மேலே 160, ஆனால் டாப்பில் கிடையாதான். பிங்க் எங்கே இருக்குது? பிங்க் 4th இருக்குது. அப்போ அதுக்கு மேலே டாப் கிடையாதுன்னா 7 கிடையாது, 6 கிடையாது, அப்போ 5 தான் உண்டு. 160 ஓகேவா? தென் அதே மாதிரியே அடுத்ததுலேயும் அப்படி தான் 160 வந்து 160 இல்லை 100 வந்து பிளாக்காக இருக்காதான். பிளாக் இங்கே 160 இருக்குது. ஸோ இது வராது, கண்டிப்பாக வராது. இங்கே 160 ஆரஞ்சு தான். 100 வந்து பிளாக்காக இருக்கக்கூடாது. 100 பார்க்கலாம். 160 100க்கு இடையில் ஒரு புக் இருக்கணுமா? அப்போ 160 100 அப்படிங்கிறது ஒன்று மேலே இல்லை கீழே போடலாம். மேலே போட்டோன்னா பிளாக் ஆயிரும். ஸோ பிளாக் 100 இருக்கக்கூடாது. ஸோ கீழே 100 வரும். தென் 140க்கு கீழே 180, பட் நாட் இமிடியேட்லின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 140 மேலே டாப்பில் போட்டோம் அப்படின்னா கீழே தான், மேலே தான் 140 போட முடியும், கீழே 180 போடணும். ப்ளூ கிட்ட போடலாமா எல்லோ கிட்ட போடலாமான்னு பார்க்கும்போது ப்ளூ வந்து 180 கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக இங்கே தான் 180 வரும். மிச்சம் உள்ள நம்பர் இங்கே வரும். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சா? ஸோ மார்க்கில் நீங்கள் மார்க் போடும்போதே இந்த மாதிரி பசில்லாம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். மார்க்கில் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் போட முடியும் அப்படிங்கிறத நீங்களே ஃபஸ்ட் நம்புவீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்லேயும் போடுறதுக்கு உங்களால் முடியும். சரியா? ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய மெயின்ஸ் மார்க் போடுங்க. நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி டு கிளியர். ஸோ யாரும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ்பிஐ கிளர்க் வேறு இந்த டைம் நிறைய வேக்கன்சி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நல்லா பண்ணுங்கள்.